நந்தினி நீ வா. இந்த நேரத்துல என்ன சொன்னாலும் உங்களோட மண்டையில ஏறாது. நீ உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். கூட்டிட்டு போ, அப்படியே கூட்டிட்டு போ. இந்த மூஞ்ச நான் இனிமே பார்க்க கூட கூடாது. பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கொலை கூட செஞ்சிருவேன். எப்படி வாழ்ந்த மனுஷன் அவரை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருக்கா. இப்போ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறியா? போடா, போ போ, போய்கோ. பெத்தவரை பத்தி உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா தாலி கட்டின பொண்டாட்டி நான் கவலைப்பட்டதா அவன் இப்படி பேசிதான் அவன். Will you shut up please? Enough. என்ன என் டாடி மேல எனக்கு பாசம் இல்லையா? அது எப்படி நீங்க வாய் கூசாம இப்படி எல்லாம் பேசுவீங்க? இத பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட டாடி கூட எமோஷனலி நான் தான் க்ளோஸ். எனக்கும் டாடிக்கும் இருக்கிற பாண்டிங்க பத்தி தெரியாத மாதிரி லூஸ் டாக்லாம் விடாதீங்க. அண்ணே, அவனை பேச வேணான்னு சொல்லுங்க. போடா. நான் பேசுவேன் பேசிதானே ஆகணும். இல்ல எனக்கு புரியல, ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் வேதனை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டேஷன்ல டாடி அப்படி பார்த்ததோ நான் எவ்வளவு உடைஞ்சு போயிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அத்தனை பேரையும் விட எனக்கு தான் வலி அதிகம். நீங்க எல்லாம் வெளியே கத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசாம இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்ட்? இத பாருங்க, டாடி எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் அவரை கூட்டிட்டு வருவேன். நீங்க யாருமே என்ன சந்தேகப்படவும் வேண்டாம், எனக்கு கிளாஸ் எடுக்கவும் வேண்டாம். வா நந்தினி. நம்ம மேல போலாம் வாங்க. ஹே சுரேகா, அம்மா அழுது முடிச்சாங்க, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டி இப்படி பண்ற? தைரியமா இருக்கணும் சுரேகா. இங்க பாரு, நீ தானே எப்பவுமே எனக்கு தைரியம் சொல்வ. இப்ப நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அக்கா, கஷ்டமா இருக்குக்கா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ எதுக்காக அக்கா இவ்வளவு தடைகள்? அதுவும் அப்பா ஜெயிலுக்கு வர போயிட்டாரு. ஒருவேளை என்னோட ராசி தான் இப்படி இருக்கா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? ராசி அது இதுன்னு? பின் என்னக்கா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு மட்டும் ஏன்க்கா அப்படி நடக்குது? என்னோட நிச்சயத்துல போய் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதை என்னால எப்படிக்கா தாங்கிக்க முடியும்? இங்க பாரு, அதையே ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? அப்பா என்ன நிரந்தரமாவா இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காரு? இங்க பாரு, அதான் நாளைக்கு பெயில் எடுத்துடலான்னு சூர்யா சொன்னான்ல. ஏய் இங்க பாரு, அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. ப்ளீஸ் நீ அழாதடி. அப்பா வந்துருவாருக்கா, ஆனா அவரால் என் நிச்சயதார்த்தத்தை பார்க்க முடியலையே. அவரு கையால தட்டு எடுத்து கொடுத்து இந்த நிச்சயதார்த்தம் நடக்கலையே. அந்த வேதனையை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஐயோ சுரேகா, புரியுது. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அந்த நந்தினி தாக்கா காரணம். என்னோட நிச்சயதார்த்தம் நடக்கிற தேச பக்கம் கூட அவ வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எல்லாம் ஏன் தலைவிதி. அவங்க 2 பேரும் தான் ஏன் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் காலத்துக்கும் என்னால மறக்க முடியுமாக்கா? என்னடி செய்ய சொல்ற? உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயோ, ஒருபருப்பா இருக்குதுக்கா. அந்த நந்தினி கையால தட்டு மாத்தினதா நினைக்க அப்படியே ஆத்திரமா வருதுக்கா. சுரேகா, இப்படி நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா உன்னால தூங்க கூட முடியாதுமா. மாதவி, அவளை கூட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா. பசியாக இருந்தால் கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கும். போமா, கூட்டிகிட்டு போமா, கூட்டிகிட்டு போ.
சுரேகா, நான் சொல்றத கேளு. நீ என் கூட வா. வா. நந்தினி, நந்தினி, ஏய், நீ இப்படி அழறதால மட்டும் டேடியை வெளியே கொண்டு வந்துட முடியாது. எதுக்கு நந்தினி இப்படி உன்னை நீயே வர்த்திக்கிற? அழாத ப்ளீஸ், அழாத நந்தினி. என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. நீ இப்படி இருக்காத. மனசு உறுத்துது சார். ஏய், அம்மா சொல்றதுக்காக இல்ல, எனக்கே மனசாட்சி இருக்குல்ல. யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஐயா உள்ள இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே. ஏய் கம் ஆன். இத பாரு, இது இது உனக்கு வேண்டாத உணர்ச்சி தெரியுமா? இல்ல சார், அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. அந்த சிலைய அவங்க சொன்னதும் தூக்கி போட்டிருந்தா இப்ப ஐயாக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லுங்க? நந்தினி ப்ளீஸ், இந்த பிளேம் கேம் எல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இத பாரு, நீ எதுக்கு அந்த தாய்க்குளம் பக்கம் போய் நிக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுக்கு வாழ வந்து திக்கு தசை தெரியாம நின்னப்போ எனக்கு ஆறுதலா இருந்தது ஐயா தானே சார். எங்க அப்பா படிக்கல, ஆனா அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பாசம் ஐயா கிட்டயும் எனக்கு கிடைச்சது. பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டவரு ஜெயிலுக்கு போக நானே காரணமாயிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது சார். அந்த கருப்பனை என்ன மன்னிக்க மாட்டான். நந்தினி, ஐயோ நந்தினி, நீயா என்ன அந்த சிலையை திருடின? நீ அந்த சிலையை வீட்டுக்கு கொண்டு வந்த? சொல்லு நந்தினி. அந்த ஃப்ராடு பரமேஸ்வரி செஞ்ச வேலை இதெல்லாம். அதுல டாடி போய் சிக்கி இருக்காங்க. ஏன் தாய்க்குள்ள முன்னாடி பரமேஸ்வரி சவால் விட்டதெல்லாம் நீ பாக்கலையா? அத தாய்க்குள்ள வேணா மறந்துருக்கலாம், நீயுமா மறந்துட்ட? இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் என்னால என்னையே மன்னிக்க முடியாது. ஐயோ ப்ளீஸ். நந்தினி, கருப்பா, உன் முன்னால நான் கூனி குறுகி நிக்கிறேன். எதுக்காக இப்படி எல்லாம் சோதிக்கிற சொல்லு? உன் புள்ளனா, எனக்கு தகப்பனுக்கு தகப்பனா, சாமிக்கு சாமியா நின்னவரு எங்க பெரிய ஐயா. அப்படி ஒரு நல்ல மனுஷனை எதுக்காக எங்க கிட்ட இருந்து பிரிச்ச சொல்லு? நீ உண்மையிலேயே மனசாட்சி உள்ள சாமியா இருந்தா, உனக்கும் காது இருக்கு, உனக்கும் கருணை இருக்குன்னா எங்க அருணாச்சல ஐயாவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும்.